வாரம் ஒன்று ஸ்ட்ராங்காக ஒன்று சொல்கிறீங்கல்ல, நான் இப்படி தான் அது இமீடியட்டாக நீங்கள் வந்து மாற்றிக்கிட்டது வந்து அவங்களுக்கு புரியல. ஸ்ட்ராங்காக சொல்கிறது வந்து புரியலையா? ஏன்னா விசித்ரா மேடம் வந்து ரொம்ப பாவமாக ரொம்ப அப்பாவியாக அவங்க வந்து உங்களை ரொம்ப லவ் பண்ணுறாங்க அர்ச்சனா. நீங்கள் வந்து அப்படி அவங்கள தப்பாக நினைக்காதீங்க. அதே இதுன்ட்டு அர்ச்சனா கிட்ட வந்து இப்போ சமரசம் பேசினுக்குது மாயா. அதனால என்கிட்ட பழகிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் பண்ணும்போது மனசுக்குள்ள இப்படி யோசிச்சே தான் பண்ணாங்கல்ல. உள்ளுக்குள்ள ஒன்று வச்சுட்டு வெளியில் வேற மாதிரி காட்டிக்கிற மாதிரி தானே அது. நிஜமாவே அவங்க உங்களை கூப்பிட்டு பேசுகிறாங்க, கொஞ்சம் கடல் பண்ணுறாங்கன்னா ஷி ரியலி லைக்ஸ் யூ. இப்போ என்னால் அவங்க கூட பேச முடியுமா, கோமா இருக்காளான்னு என்ன கேட்குறாங்க. இது வந்து ஒரு சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷனுங்க. அதாவது சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன் நான் ஏன் சொல்கிறேன்னா, ரெட் கார்பெட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னும் போது வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ மரியாதை கொடுக்கணும் அப்படின்றது தான். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மாயாவுக்கு வந்து இன்விசிபிள் கொடுத்தாங்க. இன்விசிபிள் ஏன் கொடுத்தாங்கன்னா, என்னுடைய ஒப்பீனியனில் வந்து அவங்க இந்த வீட்டில் இல்லைனா எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது தான் வந்து அவங்களுடைய கொஸ்டின். அதனால் இன்விசிபிள் அந்த கேரக்டர் வந்து மாயாவை கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து இந்த ஷோக்கே வந்து ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் ஒரு ஃபேமஸ் ஆனதே வந்து அர்ச்சனாவால் தான். அப்படின்றதுனால அர்ச்சனாவுக்கு ரெட் கார்பெட் கொடுத்துருக்காங்க. ரெட் கார்பெட் 2 பீஸ் தான் கொடுத்துருக்காங்க, சின்ன சின்ன பீஸ். அதை வந்து ஒன்று போட்டு அவங்க ஒரு ஸ்டெப் வச்சதுக்கப்புறம் அந்த இன்னொரு பீஸை போடணும், அவங்க இன்னொரு ஸ்டெப் வைப்பாங்க, பின்னாடி இந்த ஒரு ஆள் எடுத்து கொடுக்கணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். இப்படி தான் வந்து ரெட் கார்பெட். அதுக்காக தான் 2 பீஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த நாதாரிங்க தான் தெரியுமே வன்மம் பிடிச்சதுங்க. அதுங்க வந்து அர்ச்சனாவை வந்து ஒரு முட்டாளாக்கி அர்ச்சனாவை வந்து முட்டி போட்டு நடக்க வைக்கிறாங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ மோசமான கேரக்டருங்க இதுங்களா இருந்ததுன்னா. அதை வந்து அந்த 2 பீஸை வச்சு எப்படி பண்ணணும்னு தெரியாத மாதிரி அப்படின்னு நடித்து அவள் காலில் வந்து கட்டி விட்டு அவளை வந்து ஒரு வாத்து மாதிரி நடக்க விட்றாளுங்க. இதெல்லாம் வந்து இவங்களுக்கு தான் பேக் ஃபயர். பூர்ணிமாவுக்கும் மாயாவுக்கும் என்ன வைத்திருச்சுன்னா, அந்த டாமிக்ஸ் கேமில் வந்து அர்ச்சனா இருக்கிற டீம் மட்டும் எப்படி அவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்தது, ஏன்னா அவங்க வந்து வெளியில் வந்து பிஆர் டீமை செட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஓட்டியாக வந்தது. ஏன்னா அர்ச்சனா ஒரு ஆள் மூஞ்சியும் அவளுடைய ஆட்டிடியூட் மட்டும்தாங்க இந்த ஒரு ஷோவிலேயே வந்து பார்க்க முடிகிற மாதிரி இருக்குது இந்த லேடிஸ் சைடில். வேறு என்ன சொல்ல முடியும், நீங்களே சொல்லுங்கள். பப்ளிக் தெரியுங்க யாருக்கு ஓட்டு போடணுன்னு. உங்களை மாதிரி இந்த ஷிட் ஆட்டிடியூட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பப்ளிக் ஓட்டு போட மாட்டாங்க.